வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுவையின் இன்றைய தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் பல கோடி ஏல சீட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் மற்றும் அவர் நிறுவனத்தில் பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை. புதுச்சேரி உருவையாறு பகுதியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி குளத்தில் தூக்கி போட்ட வாலிபர். ஏற்கனவே இதேபோல் ஒரு பெண்ணை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் வேறு ஒரு பெண்ணை கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. டிவிகே தலைவர் விஜயை பற்றி அவதூறாக அமைச்சர் நமச்சிவாயம் பேசினால் சட்டசபை தேர்தலில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் ஆவேசம். நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி நீக்க விவகாரத்தில் வைத்திலிங்கத்தின் உருவ பொம்மையை சவப்பாடையில் எடுத்து வந்து பாஜகவினர் தீ வைத்து எரித்தும், மோடியின் உருவப்படத்தை காங்கிரஸ் கட்சியினர் கிழித்தும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அச்சமடைய வேண்டாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களிடமிருந்து உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும். சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த ஒரு மருந்து நிறுவனத்தின் மேலாளர் பாக்கியராஜ், அதில் தங்கள் நிறுவனத்தின் 13 பிராண்டுகளின் மருந்துகளை ராஜாவும் அவரின் கூட்டாளிகளும் போலியாக தயாரித்து விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து ராஜா, அவரின் நண்பர் விவேக் ஆகியோர் மீது மேலும் ஒரு புதிய வழக்கு பதிவு. புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக ஜோ சார்லஸ் மார்டின் வரும் 14ஆம் தேதி லட்சிய ஜனநாயக கட்சியை புதிய கட்சி துவக்கம். புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் மாற்றத்தை உருவாக்கும் நாளாக மாறவுள்ளது. புதுச்சேரியில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம், செல்போன் பறித்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் தீபத்துவான் விவகாரத்தில் இந்து விரோத சக்திகளுக்கு துணை சென்ற புதுச்சேரி காங்கிரஸ் எம்பியை கண்டித்து போராட்டம் நடத்தவும் தயார் என அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் மின் கட்டணம் உயர்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் யூனிட்டுக்கு 45 பைசா வீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்தப்பட்டது. ஒரே ஆண்டில் 2 முறை கட்டணத்தை உயர்த்துவதா? இத்துடன் ஆப்பிள் டிவியின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.